காங்கிரஸ்ல வந்து அதிகாரத்துல பங்கு வேணும்ன்றத சொல்றாரு. இப்போ அந்த அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்துருக்கு. இது அவங்க கட்சி பிரச்சனை. நான் ஒரு கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு இல்லாம அதிகார பகிர்வை வந்து காலங்காலமாக நாங்க டே ஒன்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப அதிகாரத்துக்கிட்ட என்ன கேட்கணும், இவர் போயிட்டு என்ன சொல்றாரு, நெடுநாள் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பண்ணுங்கன்றாரு. அவங்க சொன்னா வைக்கிறதே பண்றது இல்ல. இவர் என்ன கேட்கிறாரு, எங்க கட்சி எங்க சமூகத்தை மதிச்சு நீங்க வந்து இத்தனை சீட்டுகள் தாங்கன்றாங்க, அதை பண்றது இல்ல. அப்ப அதிகாரத்துக்கிட்ட நம்ம எல்லாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா, அதிகாரம். திரும்ப திரும்ப அதிகாரத்துக்கிட்ட 4 சீட்டு 5 சீட்டு அவங்க சொல்றதை நம்பி அவங்க சொல்ற அந்த பணிபடிகள் செய்து தேவையில்லை. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரில வந்து ஒரு உரிமை இருக்கு. அப்ப நம்முடைய அதிகாரத்துக்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது நமக்கான அதிகாரம் மட்டும்தான். கிட்டத்தட்ட 16 சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கு தோழர். இதுல வந்து கிட்டத்தட்ட 3600க்கும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலிருந்து எலெக்ட் ஆயிருக்கிறாங்க. அதுல ஒரு குறைந்தபட்சம் இஸ்லாமிய எம்எல்ஏ எத்தனை பேர், ஒரு 300 பேர் 400 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெறும் 93 பேர் கூட இல்ல. அப்ப இத்தனை நாட்களாக திராவிட மாடல் ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தவர்கள்லாம், சமூக நீதி பேசினவங்க எல்லாம் ஏன் இஸ்லாமியர்களை இத்தனை எம்எல்ஏஸ் உருவாக்கல? ஒண்ணுமில்ல, போன நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவில இருந்து எத்தனை இஸ்லாமிய பாராளுமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க, கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கணக்க முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த அதிகார பகிர்வு என்பது, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதை வெற்றி தலைவர் தொட்ட பிறகு அவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி. இதுவரைக்கும் இது அரசியல்ல யாரும் வெளிப்படையா பேசல. இனிமே இதை அரசியல பேசாம யாருமே அரசியல் செய்யவே முடியாது. இதற்கான விதை எங்களுடைய தலைவர் போட்டது. மக்கள் ஏற்கனவே தாவேக்காவை நோக்கி நகர்ந்துட்டாங்க, நாங்க மக்களை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அதனால எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு பாசமிக்க தலைமையில தான் எங்களுடைய கூட்டம் இருக்கிறது. அதனால காலத்தின் தேவையை அறிந்து அது வந்து அவங்க வந்து பதில் சொல்லணும். இது வந்து அந்த கட்சி சம்பந்தப்பட்டது, அவங்க கூட்டணி சம்பந்தப்பட்டது, அவங்க தான் பதில் சொல்லணும். தேமுதிக தாவேக்கா கூட்டணியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க, வாய்ப்பு இருக்கா? மக்களும் அந்த கட்சியை சார்ந்தவங்க சொல்லணும். பொதுக்குழுன்னு நாங்க ஒண்ணு கூட்டி கூட்டணி சார்ந்த எல்லா முடிவுகளையும் தலைவர் எடுக்கணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, நான் தான் அந்த தீர்மானத்துக்கு வாக்கெடுப்பை நடத்தினேன். ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட. அப்ப இது ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, நாங்க ஒரு ஜனநாயக முறையை வந்து பின்பற்றோம். இப்ப கூட்டணி சார்ந்த முடிவுகளை எடுப்பதோடு அல்லாது கூட்டணி குறித்து இறுதியாக உறுதியாக அதை பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் சொல்லக்கூடிய அதிகாரத்தையுமே வெற்றி தலைவர் கொடுத்திருக்கிறோம். அதனால வெகு விரைவில் கட்டாயமாக அதை குறித்த அனைத்து முடிவுகளையும் தலைவரே சொல்வாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.